திராவிட மணின்னு கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய கொள்கையில பிறந்தவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்த பெரியாருடைய சிஷ்யன் திராவிட மணின்னு பேரு. அந்த திராவிட மணியை தந்தை பெரியார் இது விடுதலைங்கிற பத்திரிகையில இருக்கு, கூகுள படிச்சு பாருங்க. நான் நிறைய பெரியார் படிப்பது உண்டு. அப்போ அந்த பேரு திராவிட மணின்னு பேரு. அந்த ஆள் என்ன பண்றாரு, பெரியார் கேக்குறாரு, எப்பா நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, இந்து கடவுளை பத்தி ரொம்ப இழிவா பேசணும், அதுல சிவபெருமானை பத்தி ரொம்ப கொச்சையா பேசணும், அதற்காக தேவாந்திர படிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த திராவிட மணி போன ஆளே காணோம். மீட்டிங் வந்துருச்சு, ஆளே காணோம். எங்கடா ஆளை காணோம்னு போனா நல்ல பத்தி படமாக திருநீரை பூசிட்டு திருவாசகத்தை பாடுறாரு. யாரு? திருவாசகத்தை பத்தி எதிர்ப்பா எழுத வேண்டிய பேச வேண்டிய திராவிட மணி ரெஃபரன்ஸுக்காக எதிர்த்து பேசணுங்கிறதுக்காக திருவாசகத்தை படிக்க என்னதான், வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கா, நற்கற்பம் சாற்றினே தேன் கலந்து தீஞ்சுவை தான் கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இடிப்பதுவே என்று சொன்னாரே நம்முடைய வள்ளல் பெருமான். வாட்டமில்லா மாணிக்க வாசகா நின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் மெய்ஞான நாட்டங்களும் எனில் இங்கு நான் அடைதல் வியப்பன்றே என்று சொல்லுகிறார். பிணம் தின்னக்கூட கழுகு கூட எங்கேயாவது திருவாசகத்தை கேட்டுவிட்டால் நாளை முதல் நான் சைவனாக மாறிவிடுவேன்னு சொல்லுமா? ஆனால் மனிதனாகிய நாம் மட்டும்தான் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் சொன்னார். திருவாசகத்தை கேட்கிறோம், திருவாசகத்தை பாடுகிறோம், ஆனால் திருவாசகத்தை உணர்வதில்லை. சொல்லிய பாட்டி